தேவனுடைய ராஜ்யத்தை பலமாய் ஸ்தாபிப்பதிலே ஆண்களை மட்டுமல்ல, பெண்களையும் தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை வேதாகமத்தில் அநேக சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம். சில பெண்களை குறித்து ஓரிரு வரிகளில் மட்டுமே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அவர்கள் செய்த ஊழியங்களோ மிகவும் அதிகம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள பெண்களை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த முதலாவது எபிசோடில் அப்போஸ்தலனாகிய பவுலினால் பாராட்டப்பட்ட பெண்கள் பற்றி பார்க்கலாம். நம் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு ஊழியத்தில் உதவி செய்த அநேக பெண்களைப் போலவே அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்றி அவருக்கு உதவியாக அநேக பெண்கள் ஊழியம் செய்தனர். ரோமர் 16வது அதிகாரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரின் பெயரையும் பவுல் குறிப்பிட்டு வாழ்த்தினார் என்பது பற்றி நமக்கு தெரியும். இந்த பெண்கள் பெபேயால், பிரிஸ்கில்லா, மரியால், திரிபேனா, திரிபோசா, பெர்சியால், ரூஃபஸின் தாய் மற்றும் நேரையின் சகோதரி ஆகியவர்களே. இவர்கள் செய்த ஊழியங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் பெபேயால். பெபேயால் என்றால் பிரகாசமும் ஜொலிப்பும் என்ற அர்த்தம். இவரின் பெயருக்கு ஏற்றபடியே இயேசு கிறிஸ்துவின் பிரகாசத்தை பிரதிபலித்து சாட்சியாக வாழ்ந்த தேவ பக்தியான பெண் இவர். வாகன வசதி அதிகமாக இல்லாத அந்த காலத்தில் பவுல் எழுதிய ரோமர் நிருபத்தை தன் கையினால் சுமந்து ரோமாபுரிக்கு கொண்டு வந்து கொடுத்ததாக சபை சரித்திர எழுத்தாளர்கள் கூறுகின்றனர். விலை மதிக்க முடியாத இந்த ஆவிக்குரிய ரோமர் நிருபம் ரோம திருச்சபையை அடைய அவள் எடுத்த முயற்சி அந்த சபைக்கு உதவியாக இருந்தது. மேலும் அவள் கெங்கிரேயா பட்டணத்தில் உருவான சபையில் ஒரு சிறந்த ஊழியக்காரியாக செயல்பட்டாள். அந்த சபையின் வளர்ச்சிக்காக ஊழியம் செய்து வியாதியஸ்தர், சிறைச்சாலை கைதிகளை சந்தித்து அவர்கள் மத்தியிலும் ஊழியம் செய்தாள். சபைக்கு வரும் அப்போஸ்தலர்கள், பிரசங்கிகளுக்கு விருந்தோம்பல் பணியையும் மிக சிறப்பாக செய்தாள். மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை கொண்டு சுயநலமாக வாழாமல் எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் எல்லாருக்கும் உதவி செய்கிறவளாக காணப்பட்டாள். பெபேயாளின் ஆவிக்குரிய ஊழியத்தையும் நற்குணத்தையும் கண்ட பவுல் ரோமாபுரியனருக்கு ரோமர் 16:1-2 வசனங்களில் கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே அவளுக்கு உதவி செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஊழியத்தில் ஆதரவாக இருந்த என் சகோதரி என்றும் பரிசுத்தவாட்டி எனவும் பாராட்டுகிறார். சகோதரி என்பது பவுலுக்கும் பெபேயாளுக்கும் உள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவிக்குரிய உறவை குறிக்கிறது. பரிசுத்தவாட்டி என அவள் அழைக்கப்பட்டதன் மூலம் அவள் எவ்வளவாய் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள் என சற்று யோசித்து பாருங்கள். நாமும் இவளைப் போல பரிசுத்தமாக வாழ நம்மை முழுவதும் அர்ப்பணித்து வாழ வேண்டும். அவள் ஊழியத்தில் ஆதரவாக இருந்தது பற்றி பவுல் சாட்சி கொடுத்தது போல நம்மை குறித்தும் அத்தகைய சாட்சி கொடுக்கத்தக்க நாமும் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக செய்து நம்மால் இயன்ற காரியங்களில் உதவி செய்ய முயற்சிக்கலாம். இவள் ரோமர் நிருபத்தை ரோம சபைக்கு தன் கைகளால் சுமந்து நடந்து சென்று கொடுத்து உதவியதைப் போல வேதத்தில் புதைந்து கிடக்கும் சத்தியங்களை நம்முடைய வார்த்தைகளினாலும் செய்கைகளாலும் மற்றவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்யலாமே. அடுத்ததாக பிரிஸ்கில்லா. இந்த பிரிசில்லா ஒரு ரோம பெண்மணி. இவளது கணவர் பெயர் ஆக்கில்லா. அவன் ஒரு யூதன். இவர்கள் தங்கள் சொந்த தேசமான பொன்டியஸ் தேசத்தை விட்டு ரோமிற்கு வந்து கூடார தொழில் நடத்தி கொண்டிருந்தார்கள். அக்காலத்தில் ரோம பேரரசன் ரோமர்கள் அல்லாத யூதர்கள் ரோமாபுரியை விட்டு வெளியேறும்படி கட்டளையிட்டதால் அகாயாவில் உள்ள கொரிந்து பட்டணத்தில் வந்து குடியேறினார்கள். அந்த சமயத்தில் தான் பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்தின் போது இவர்களை சந்தித்தார். பவுல் இவர்கள் வீட்டில் தங்கி தானும் கூடாரம் செய்வதில் கற்றுத் தேர்ந்தவர் என்பதால் இவர்களோடு சேர்ந்து கூடார தொழிலையும் தன் எஞ்சிய நேரங்களில் செய்து வந்தார். பவுல் இவர்கள் வீட்டில் தங்கியதால் அவர்கள் இருவரும் இன்னும் அதிகமாக இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளவும் விசுவாசத்தில் வளரவும் மிகவும் உதவியாக இருந்தது. இந்த விசுவாச தம்பதியரின் பெயர் வேதாகமத்தில் 6 முறை வருகிறது. 3 முறை பிரிஸ்கில்லா ஆக்கில்லா எனவும் 3 முறை ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எனவும் வருகிறது. இவர்கள் குடும்பமாய் ஆண்டவரை நேசித்து அவரது சுவிசேஷ பணியை செய்தார்கள் என இதன் மூலம் நாம் அறியலாம். குடும்ப வாழ்க்கையில் இசைந்த இதயத்தோடும் இணைந்த கரங்களோடு கூடார தொழிலையும் செய்து வந்தார்கள். மனைவியாய் இருக்கிற எவரும் தன் கணவனோடு இணைந்து இவர்களைப் போல செயல்பட வேண்டும் என்பதே இவர்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம். கணவனாகி ஆக்கில்லாவை விட பிரிஸ்கில்லா தான் அதிகமாக ஆவிக்குரிய அனுபவம் உடையவளாக இருந்திருப்பாள். ஊழியத்திலும் இவளிடம் அதிக வாஞ்சை காணப்பட்டதாக தெரிகிறது. அதனால்தான் பிரிஸ்கில்லா ஆக்கில்லா என்று வேதத்தில் ஆவியானவர் அவளை முதன்மைப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். இந்த தம்பதியருக்கு பிள்ளைகள் இருந்ததாக வேதம் கூறவில்லை.
இந்த இருவரும் வேத அறிவு பெற்றிருந்ததால் தான் இவர்கள் வேத வசனங்களை சரியாய் பகுத்து போதிக்கும் கிருபை பெற்றிருந்தார்கள். வேதாகமத்தில் வல்லவனான அலெக்சாண்ட்ரியா பட்டணத்து யூதனாகிய அப்பல்லோவின் பிரசங்கத்தை எபேசு ஜெபாலயத்தில் கேட்ட இவர்கள் அவனுக்கு இருந்த வேத அறிவை சரியாய் நிதானித்து அறிந்தார்கள். அப்பல்லோவுக்கு இருந்த இந்த வேத அறிவை சரியாக்குவதற்கு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காட்டினார்கள். பொதுவாக வேத வசனத்தை கற்றுத் தேறிய பிரசங்கிக்கே வேத வசனத்தை விவரித்து காட்டும் ஆற்றல் இருக்கும். ஆனால் இவர்கள் பவுல் அவர்கள் வீட்டில் தங்கியிருந்த போது பவுலிடம் இருந்து புதிய உடன்படிக்கையின் வேத வசனங்களை கற்றிருக்க வேண்டும். பவுலடியாரை ஏற்றுக்கொண்டது போல அப்பல்லோவையும் இவர்கள் தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று உபசரித்தது மட்டுமல்லாமல் தேவ அறிவையும் கொடுத்து பணிவிடை செய்த சிறந்த தம்பதியர் இவர்கள். பவுலுக்கு யூத மத தலைவர்கள், பிரிந்து போன ஊழியர்கள், ரோம அரசு அலுவலர்கள் போன்றவர்களால் அநேக உபத்திரவங்கள் வந்தன. அப்பொழுது இவர்கள் பவுலுக்கு உதவியாக தங்கள் தோளை கொடுத்து தாங்கி அவருக்கு உதவினார்கள். அதனால்தான் பவுல் ரோமர் 16:4 என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று பாராட்டுகிறார். பவுல் இவர்களை ரோமர் 16:3 உடன் வேலையாட்கள் என்று சொல்லுவதன் மூலம் பவுலின் சபை நிறுவும் ஊழியத்திலும் துணையாக இருந்தனர் என நாம் அறியலாம். புறஜாதிகளின் சபை முழுவதிலும் இவர்களின் பங்கும் உழைப்பும் பெரிதாக இருந்திருக்கிறது என ரோமர் 16:4 மூலம் அறியலாம். கூடார தொழில் செய்த இவர்களின் வீடு பரிசுத்தவான்களின் சபை கூடி வருகிற வீடாக மாறிவிட்டது. பிரிசில்லா ஆக்கிலா தம்பதியரை போன்று நீங்களும் தம்பதிகளாக ஒருமித்து வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக மரியாள். ரோமர் 16:6 பவுல் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள் என்று கூறுகிறார். இந்த மரியாள் ரோமாபுரியை சார்ந்தவளாக இருந்திருக்கலாம் அல்லது யூத பெண்ணாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் பவுலுக்காகவும் அவர் உடன் ஊழியருக்காகவும் மிகவும் பிரயாசப்பட்டவள் என்பது மட்டும் உறுதி. பவுல் இவரை பெயர் சொல்லி வாழ்த்துவதன் மூலம் இவளது சிறப்பு பணியை நாம் அறியலாம். ஆம், ஊழியத்திற்கு ஆதரவாக உறுதுணையாக இருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியம்தான். மரியாள் எந்த விதமான உதவிகள் மூலம் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருப்பாள் என்று வேதம் நமக்கு கூறவில்லை. இவள் கர்த்தர் தனக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம். நாமும் கூட மத்தேயு 25:40 சொல்லப்பட்டுள்ளது போல, மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னதை மனதில் கொண்டு செயலில் அதை காட்ட வேண்டும். அப்படி நன்மை செய்யும் போது தேவன் நம் மூலம் வெளிப்படுவார். நாம் ஒரு பெரிய ஊழியராக இல்லாவிட்டாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி ஊழியத்தில் ஒரு துணையாக இருக்கலாமே. பவுல் இந்த மரியாளை எங்களுக்காக பிரயாசப்பட்டவள் என வாழ்த்தியது போல நாமும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக எடுக்கிற பிரயாசங்களை கண்டு பரலோகத்தில் ஆண்டவர் நம் பெயரை சொல்லி வாழ்த்துவார் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக திரிபேனா, திரிபோசா. இவர்களின் பெயர்கள் சேர்த்து சொல்லப்பட்டிருப்பதால் இவர்கள் ஒருவேளை ட்வின்ஸாகவோ அல்லது மிகவும் நெருங்கிய உறவினர்களாகவோ இருந்திருப்பார்கள் என கருதப்படுகிறது. இருவர்களுக்கும் இடையே அநேக காரியங்களில் ஒற்றுமை காணப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக இருவரும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் மிக சிறப்பு. ஆத்தும பாரம் கொண்ட இவர்கள் இருவரும் ரோமாபுரி திருச்சபையில் ஊழியர்களாகவும் ஆண்டவருக்காக நற்பணி செய்து பிரசித்தி பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். அதனால்தான் பவுல் இவர்களை கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள் என சொல்லி வாழ்த்துகிறார். திரிபேனா என்றால் மென்மையான, நயமான என்று அர்த்தம். திரிபோசா என்றால் ஆடம்பரமான, துரிதமான என்று அர்த்தம். இருவரும் தங்கள் பெயருக்கு ஏற்றபடி மென்மையான பெண்களாகவும் அதே சமயம் மிகவும் வசதியான ஆடம்பர வாழ்வு நிறைந்த ரோமில் வாழ்ந்தாலும் தங்கள் வாழ்வில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மிகவும் நயமான, இனிமையான கிறிஸ்தவ பண்பாடுகளுடன் வாழ்ந்தனர். ஆண்டவரின் நற்செய்தி பணியில் தங்களை தீவிரமாக ஈடுபடுத்தி ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கும் வளத்திற்கும் காரணமாக இருந்தார்கள் என்றால் மிகையாகாது. இருவரும் பவுலின் வாழ்க்கையில் காணப்பட்ட நற்குணங்களை தங்களுக்குள் உருவாக்கி தங்கள் வாழ்வில் சிறந்து விளங்கினார்கள். ரோம பேரரசின் அரண்மனையிலும் இவர்கள் செய்த ஊழியத்தினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் இருந்தார்கள். இவர்கள் இருவரும் ரோம அரண்மனையில் வேலை செய்தார்கள் எனவும் இவர்கள் கல்லறையில் கர்த்தரை பின்பற்றியவர்கள், நேர்மையாக நடந்தவர்கள் என்று பாராட்டி எழுதப்பட்டிருந்ததாகவும் சில ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமும் கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசங்கள் ஒருபோதும் வீண் போகாது. அதற்கேற்ற பலன்கள் நிச்சயம் நமக்கு உண்டு. அடுத்ததாக பெர்சியாள். இந்த பெர்சியாலும் பவுல் வாழ்த்திய பெண்களில் ஒருத்தி. ரோமில் இருந்த பெர்சியாள் ஆதி திருச்சபையில் பெண் ஊழியக்காரியாக இருந்தாள். இவளை குறித்து கூடுதல் விவரங்கள் வேதத்தில் இல்லை. ஆண்டவரை நேசித்து
அவருக்காக சிறப்பாக உழைத்து கடுமையாக பாடுபட்டு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவள் இவள். ஊழியத்தின் நிமித்தம் ஏற்பட்ட தடைகளை, பிரச்சனைகளை போராடி மேற்கொண்டு விசுவாசத்தை காத்து கொண்டவள். பெர்சியாள் என்பதற்கு ஒன் ஹூ டேக்ஸ் பை ஸ்டார்ம் என்ற அர்த்தம். அதாவது புயல் போன்று வேகமாக செயலாற்றுபவள் என்று பொருள். அதன்படியே இவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகள், தடைகள் ஆகியவற்றை தகர்த்து தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக பயன்படுத்தி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவள். பவுல் இவளை கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள் என எழுதுகிறார். நீங்களும் கூட பெர்சியாளை போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் ஊழியத்திற்கும் மற்றவர்களுக்கும் சகல விசுவாசிகளுக்கும் பிரியமாக வாழ்ந்து எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காகவும் அவரது ராஜ்யத்திற்காகவும் அதிகமாக பிரயாசம் எடுத்து உழைப்பதே பெர்சியாள் நமக்கு கற்றுத்தரும் ஒரு பாடம். அடுத்ததாக ரூஃபஸின் தாய். இந்த ரூஃபஸின் தாயும் பவுல் வாழ்த்திய பெண்களுள் ஒருவள். பவுல் ரூஃபஸின் தாயை தனது தாயாக கருதி உரிமை பாராட்டி அவர்களை வாழ்த்துகிறார். இந்த ரூஃபஸ் என்பவன் லூக்கா 23:26 கூறப்பட்ட இயேசுவின் சிலுவையை சுமந்த சிரேனே ஊர் சீமோனுடைய மகன் என கருதப்படுகிறது. ஆகையால் ரூஃபஸின் தாய் சிரேனே ஊர் சீமோனின் மனைவி ஆவாள். இவளுடைய பெயரை பவுல் குறிப்பிடவில்லை. இந்த சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்லும்படி பலவந்தம் பண்ணப்பட்டான். சிலுவை பாடுகளை நேரடியாக கண்ட சிறுவயது ரூஃபஸ் தன் தகப்பனாகிய சீமோனுடன் இருந்து இயேசு சிலுவையில் தொங்கிய அகோர காட்சியை கண்டு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து அவரது அன்பிற்கு அடிமையாகியிருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது. பவுலடியார் ரூஃபஸை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பரிசுத்தவான்களில் உயர்ந்தவன், சபையின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் என பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட தெய்வ பக்தியுள்ள மகனை பெற்ற ரூஃபஸின் தாயார் போற்றப்படத்தக்கவள்தான். பவுல் இந்த அதிகாரத்தில் அநேக சகோதரிகளை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாயாக வாழ்த்தப்பட்டது ரூஃபஸின் தாய் மட்டுமே என்பது பெருமைக்குரியது. இவர்கள் தேவனது பணியை சிறப்பாக செய்த பவுலை தாய் அன்புடன் நேசித்து உதவியையும் உற்சாகத்தையும் அளித்திருக்க வேண்டும். பவுல் வியாதியாக இருந்த நேரத்திலும் ஊழியத்தின் நிமித்தம் ஏற்பட்ட அவமானங்கள் மத்தியில் நல்ல ஒரு தாயாக பவுலின் மீது பாசம் காட்டி பராமரிப்பு செய்திருக்க வேண்டும். பெயர் சொல்லப்படாத இந்த தாயார் பவுலின் மீது செலுத்திய அன்புக்கு அளவே இருந்திருக்காது. அதனால்தான் பவுல் அவர்களை தன் சொந்த தாயாக நினைத்து சிறப்பாக வாழ்த்துகிறார். நீங்களும் கூட ஊழியத்தின் நிமித்தம் பெற்றோரை விட்டு, வீட்டை விட்டு அலையும் ஊழியர்கள், தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத ஊழியர்கள், உடைந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் மீது அன்பு செலுத்தி ரூஃபஸின் தாயை போல ஒரு நல்ல ஒரு தாயாகலாமே. கடைசியாக நேரேயின் சகோதரி. பவுல் வாழ்த்திய பெண்களில் நேரேயின் சகோதரியும் ஒருத்தி. இந்த நேரேயின் சகோதரி பரிசுத்த வாட்டிகளில் ஒரு பெண்ணாக காணப்படுவது மேன்மையே. பவுல் இவளுடைய பெயரை குறிப்பிடவில்லை. இந்த சகோதரனும் சகோதரியும் திருமணமே செய்து கொள்ளாமல் ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்ததாக கருதப்படுகிறது. நேரே என்கிற பெயருக்கு விளக்கு என்று அர்த்தம். வாழ்க்கையில் இருளில் சிக்கி தடுமாறிய மக்களுக்கு இந்த இருவரும் வெளிச்சம் தரும் விளக்காக இருந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள் என கருதலாம். நாமும் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக வாழ ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலிட்டிருப்பது போல ரோமர் நிருபத்தில் கடைசி அதிகாரத்தில் அநேக விசுவாச வீரர்களின் பெயரை பவுல் குறிப்பிட்டுள்ளார். இதில் பவுல் கிட்டத்தட்ட 26 நபர்களை வாழ்த்துகிறார். வாழ்த்தும் போது ஒவ்வொருவரின் சிறப்புகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் எடுத்து சொல்கிறார். சிலரின் பெயரை சொல்லியும் சிலரின் பெயரை சொல்லாமல் அவர்களின் பிரயாசங்களையும் பின்னணியையும் சொல்லி வாழ்த்துகிறார். இவர்களை பற்றி அதிகமாக எழுதப்படவில்லை என்றாலும் இவர்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம், வருத்தம், ஏமாற்றம், சோதனை, வெற்றி மற்றும் தோல்விகள் மத்தியிலும் சிறப்பாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தார்கள். தேவனுடைய பணியில் தங்களால் இயன்றதை செய்தார்கள். ஆகவேதான் பவுல் இவர்களை ரோமர் நிருபத்தின் மூலமாக கனம் பண்ணுகிறார். நீங்களும் ஊழியத்திற்கென செய்கின்ற, செய்ய போகிற அனைத்து காரியங்களையும் தேவன் தமது குறிப்பில் வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற பலனை இம்மையிலேயே உங்களுக்கு தருவார். ஆகவே சோர்ந்து போகாமல் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யலாம். ஊழிய பணியை நம்மால் முடிந்தவரை நிறைவேற்றலாம். மேலும் பல வேதாகம தகவல்களை அறிய நம் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.